என்ன திடீர்னு அண்ணாமலை பாஜக மாநிலத்தில் அருள தனி கட்சி அப்படிங்கிறத பேசிக்கிட்டே இருந்தோம்ல சார், எப்படி பார்க்குறீங்க ஒரே நாளில் 20 லட்சம் பேரை? வடிவேல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா முட்டுவாப்ல கம்பி முட்டிட்டா கடைசியில் விஜய் வடிவேல் மூக்கில் தான் என்னடா தலைவரை என்ன என்னைய முட்டுறேன்னு சொல்லி கம்பியில் இதுதான் பாஜகவோட நிலைமை. டம்மு டம்முன்னு அடிச்சு அதிமுக ஒழிக்கிறவன ஒழிக்கிறோன்னு சொல்லி கடைசியில் பார்த்தா அவங்க மூஞ்சி மோரை உடஞ்சி ரத்தம் கொட்டோ கொட்டி பாஜகவோட சொத்தை அப்படியே வேற ஆளுக்கு லீஸ் கொடுக்குறாங்க. வியாபாரம் சரியாக ஓடலை, கடையை ஒரு 5 வருஷத்துக்கு லீஸ் கொடுக்கும். தியேட்டர் லீஸ் கொடுவாங்கல்ல, நம்ம படம் போட்டு முதலீடு போட்டு படம் வாங்க முடியல, வரவும் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது லீஸ் கொடுப்பாங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு லீஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு பிஜேபியை லீஸு கொடுக்குறாங்க யாருக்கு? அண்ணாமலை டெல்லியிலேருந்து. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா மொத்தமாக விற்க முடியாது, பிராண்டை விற்க முடியாது. அதனால் நீ இடத்த நீ வச்சுக்கோ, ஆளை வச்சுக்கோ, வேறு பேரில் நீ கடையை நடத்து. சென்னை சில்க்ஸ் இருக்குது அப்படின்னா வெண்ணெய் சில்க்ஸ்னு வச்சுக்கோ. வெண்ணெய்ன்றது தப்பான வார்த்தை கிடையாது, அப்படி வெண்ணெய் மாதிரி வலிக்கிட்டு இருக்க மாதிரி சில்க்ஸ்னு வச்சுக்கோ. இப்போ இவங்கெல்லாம் அண்ணாமலையோட சேர்த்து விட்டு அண்ணாமலையை பவர்ஃபுல்லான ஒரு இதாக கொண்டு வந்து இந்த இத்து போன அதிமுகன்னு ஒன்று இருக்குல்ல, அதோட பூசி பிஜேபியை சேர்த்து விட்டுருவாங்க. அப்போ அவங்க ஒரு அமௌண்ட்டு ஓட்டை பிரிப்பாங்க, அதில் டம்மி பீஸுகளையாக போட்டு அண்ணாமலைக்கு பவரை ஏற்றி அண்ணாமலை கூட கொஞ்சம் அதிமுகராக இதுன்னு போட்டு காசு செலவு பண்ணி ஒரு 20 லட்சம் பேருக்கு சேர்ற மாதிரி. அது ஆன்லைனில் அவங்ககிட்ட ஏற்கனவே 1 கோடி பேர் கையில் இருப்பாங்க இந்தியா முழுவதும். அது யூபியிலேருந்துலாம் அண்ணாமலை ஃபயர் விட்டாங்கல்ல, சிஎம்ஜி வருங்கால சிஎம்ஜின்னு சொல்லி யாரெல்லாம் போடுறான்னு பார்த்தா சிஎம்ஜி அன்னு ஹிந்தியில் போடுறாங்க. யாரா அவன் பார்த்தா யூபியிலேருந்து ஐடி மெயிலில் போட்டாங்கல்ல. அந்த மாதிரி 10 ரூபா கொடுத்தா போதும், பீகார்லேருந்து 10 போஸ்ட் டெய்லி போட்டாங்கன்னா 100 ரூபா. அவனுக்கு ரொட்டிக்கு மாவு காய்ச்சி 2 கிலோ மாவு வாங்கி ஒரு 3 நாளைக்கு சாப்பிட்றாங்க. ஒரு பேர் சென்னைக்கு வராரு, மறைக்காயா. யார் இவர்? சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் தட்டி கேட்க ஒருத்தன் வருவான்டா, வந்துட்டான்டா, அந்த கடையை போட்டான்டான்னு ஒரு காமெடி இருக்கும் சார். அந்த மாதிரி தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் பண்ண அநியாயத்தை, நடந்துக்கிட்டு இருக்க அநியாயத்தை, இதுக்கப்புறம் எதுவுமே நடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தட்டி கேட்பதற்காக கடையை போட்டார் அண்ணாமலை அவர்கள். நீங்கள் ஊருக்கு போயிருந்தீங்க, அந்த சமயம் பார்த்து இங்கே கட்சியெல்லாம் ஆரம்பித்து ஒரே நாளில் பரபரப்பாக 20 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க. ஒட்டுமொத்த பாஜகவுமே அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி அண்ணாமலை கட்சி பக்கம் போகுது. நாட் ஓன்லி பாஜக, ஏடிஎம்கேல இருக்க எல்லாருமே கிளம்ப போகிறாங்க. இப்படிலாம் கிளப்பி நிறைய வந்துக்கிட்டு இருக்கு செய்திலாம். என்ன திடீர்னு அண்ணாமலை பாஜக மாநிலத்தில் அருள தனி கட்சி அப்படிங்கிறத பேசிக்கிட்டே இருந்தோம்ல சார், எப்படி பார்க்குறீங்க ஒரே நாளில் 20 லட்சம் பேரை? அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சொத்து பாஜகவோட சொத்தை அப்படியே வேற ஆளுக்கு லீஸ் கொடுக்குறாங்க. வியாபாரம் சரியாக ஓடலை, கடையை ஒரு 5 வருஷத்துக்கு லீஸ் கொடுக்கும். தியேட்டர் லீஸ் கொடுவாங்கல்ல, நம்ம படம் போட்டு முதலீடு போட்டு படம் வாங்க முடியல, வரவும் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது லீஸு கொடுப்பாங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு லீஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு பிஜேபியை லீஸு கொடுக்குறாங்க யாருக்கு? அண்ணாமலை டெல்லியிலேருந்து. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா மொத்தமாக விற்க முடியாது, பிராண்டை விற்க முடியாது. அதனால் நீ இடத்த நீ வச்சுக்கோ, ஆளை வச்சுக்கோ, வேறு பேரில் நீ கடையை நடத்து. இப்போ சென்னை சில்க்ஸ் இருக்குது அப்படின்னா வெண்ணெய் சில்க்ஸ்னு வச்சுக்கோ. புரியுதா? வெண்ணெய்ன்றது தப்பான வார்த்தை கிடையாது, அப்படி வெண்ணெய் மாதிரி வலிக்கிட்டு இருக்க மாதிரி சில்க்ஸ்னு வச்சுக்கோ. ஆனால் கடையை நீ நடந்துக்க, சரக்கெல்லாம் அதே கடை, அதே டெய்லர், அதே வாடகை நீ கொடுத்து நீ பாட்டு நடந்துக்க. கேட்டால் புரட்சி புண்ணாக்குன்னு எதாவது பேசி சுத்தமான அரசியல், அதுலேருந்து வந்தவொடனே நீ சுத்தமான அரசியல்வாதி மாதிரி அப்படின்ட்டு அப்படின்ட்டு நீ விஜய் நம்மால் தான் இருந்தாலும் 2-3 பேர் நடத்துங்க கடையை. 2-3 பேராக அவன் ஒரு ஃப்ளோர் நடத்திட்டு நீ ஒரு ஃப்ளோர் நடத்து. இந்த தம்பி வந்துட்டான், காசு கொடுத்தோம். பில்லிங் செக்ஷன் கீழே கேஷ் ஃபுல்லாக தான் டீல் பண்ணுவான், ஃபஸ்ட் ஃப்ளோராக தான் டீல் பண்ணுவான். நீ 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோரை நீ வச்சுக்கோ, உள்ளே இருந்து இந்த கடை ஃபுல்லாத்தையும் நீங்கள் ஆக்குப்பை பண்ணிடுங்க. நீங்கள் 2 பேர் தான் இருக்கணும். இல்லை உனக்கு திறமை இருந்தால் அந்த கீழே இருக்க தம்பி அடித்து துரத்திட்டு கல்லாக கைப்பற்றிருப்பார். இல்லைன்னா இப்படி பண்ணிக்கிட்டே இரு. அங்கே இருக்க பைத்தியங்கள் யார கட்சியில் இருப்பாங்களா, அவனை பூரா கூப்பிட்டு எடப்பாடி அதோட ஒழிச்சு கட்டி முடிச்சு விட்ருவான். எடப்பாடி கூட இருக்கிற ஆளை பூரா கொண்டு அதிமுகன்னு சொல்லி இங்கே கொண்டு உன் கட்சியோட சேர்த்துக்கோ. எலெக்ஷன் கமிஷனில் சொல்லி அவங்களுக்கு ஒரு பிராண்டை வாங்கி கொடுத்துருவோம். வாங்கி கொடுத்துட்டு
இந்த நம்ம பீகார் போனப்ப பிஸ்லரி வாட்டர் வாங்கலான்னு போனப்ப பிசாலாரின்னு ஒன்று பெசாலரி பல்சரி பெல்சரின்னு என்ன பேரை போட்டு அதே மாதிரி போட்டு எல்லாம் வரே பாருங்க. விட்டு பிஸ்லரி மாதிரியே இருக்கு, ஆனால் தண்ணி சப்புன்னு இருக்கேன்னு பேரை பார்த்தா பிசாலாரின்னு போட்டுருந்துச்சு இல்லான்ட்டு. அதே மாதிரி தான் இப்போ இது அக்வா பினால அக்கா இருக்காது, பினான் மட்டும் தான் இருந்துச்ச மாதிரி ஆக்கா பின்னான்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி போலியா வித்தாங்க பாருங்க வாட்டர், மினரல் வாட்டர். அதே மாதிரியே இங்கேயே இப்படி தான் வித்துட்ருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு கேவலமாக போக மாட்டாங்க தமிழ்நாட்டில். அதே மாதிரி பாஜக வந்து அப்படியே யாருக்கு கொடுக்குறாங்கன்னா அண்ணாமலை கொடுத்துட்டு அதிமுக கடையை காலி பண்ணிட்டு அவங்க பூரா இங்கே வந்துருங்க எல்லாரும். எடப்பாடியை தனியாக விட்டுட்டு அதை அழிச்சு விட்றது, எடப்பாடி கூட இருக்கணும்னா அழிச்சிடுறது. முதல்ல ஏடிஎம்கே 2 திராவிட கட்சியை காலி பண்ணணும். அதில் முதல்ல ஏடிஎம்கே தான் ஸ்கெட்சு. ஏடிஎம்கே வந்து காலி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக செதைச்சி விட்டாங்க. செதைச்சி நசுக்கி ஓபிஎஸ் இப்போ அடிக்கணும், பிரித்து விடணும், அடுத்து சசிகலா துரத்தி விடணும், தினகரனை துரத்தி விடணும், அடுத்து கடைசியில் செங்கோட்டையன் வரைக்கும் அனுப்பியாச்சு. எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க. இப்போ மீதி இருக்கிறது எடப்பாடியாரும் கூட இருக்கிற ஆட்கள் தான். அதில் பாதி பேர் பிரிஞ்சு இப்படி வந்தாங்க, டப்புன்னு திருப்பி போய் வண்டியில் ஏறிட்டாங்க எலக்ட்ரிக் ட்ரெயினில். புரியுதாங்க? சில பேர் தான் தெரியுமில்ல, பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க பஸ்ஸில். இந்த பஸ்ஸு போகாதாயா, அரை மணி நேரமாக உட்காந்துருப்பாங்க இடம் போட்டு. அந்த பஸ் இதுக்கு முன்னாடி போகுதுன்னா திரு எந்திரிச்சு ஓடுவாங்க. அப்புறம் பார்த்தா எங்கே யார் ஓட திருப்பி ஓடுவாங்க. பலருக்கு அந்த அனுபவம் இருக்கும். அந்த பஸ்ஸில் ஏறி போய் உட்காந்து இந்த சீட்டும் போயிடும். அப்புறம் நின்றுக்கிட்டே இருப்பான். அப்புறம் எவனா என்ன கொஞ்சம் எங்கேயா உட்காந்து போயிட்டு இல்லை, அப்புறம் என்ன திருப்பி வரேன்னு துரத்தி விட்றேன். இப்படி தான் வந்து அதிமுக மாறி போச்சு. இப்போ என்னென்னா அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி இந்த ஸ்பேர் பஸ்ஸில் ஏற வந்தாங்க இல்லை, இவங்களெல்லாம் அவங்க பிடிச்சிட்டாங்க. இப்படி பிடிச்சி அதிமுக அழிச்சு முடிஞ்சு போச்சு. அதிமுக கதை முடிஞ்சு போச்சு. ரைட்டா? இப்போ இவங்கெல்லாம் அண்ணாமலையோட சேர்த்து விட்டு அண்ணாமலையை பவர்ஃபுல்லான ஒரு இதாக கொண்டு வந்து இந்த இத்து போன அதிமுகன்னு ஒன்று இருக்கும்ல, அதோட இயம்பூசி பிஜேபியை சேர்த்து விட்டுறது. அப்போ அவங்க ஒரு அமௌண்ட்டு ஓட்டை பிரிப்பாங்க, அதில் டம்மி பீஸுகளையாக போட்டு விட்டுறது. அண்ணாமலைக்கு பவரை ஏற்றி அண்ணாமலை கூட கொஞ்சம் அதிமுக இதுன்னு போட்டு காசு செலவு பண்ணி ஒரு 20 லட்சம் பேருக்கு சேர்ற மாதிரி. அது ஆன்லைனில் அவங்ககிட்ட ஏற்கனவே 1 கோடி பேர் கையில் இருப்பாங்க இந்தியா முழுவதும். அது யூபியிலேருந்துலாம் அண்ணாமலை ஃபயர் விட்டாங்கல்ல, சிஎம்ஜி வருங்கால சிஎம்ஜின்னு சொல்லி யாரா போடுறான்னு பார்த்தா சிஎம்ஜி அன்னு ஹிந்தியில் போடுறாங்க. யாரா அவன் பார்த்தா யூபியிலேருந்து ஐடி மெயிலில் போட்டாங்கல்ல. அந்த மாதிரி 10 ரூபா கொடுத்தா போதும். பீகார்லேருந்து 10 போஸ்ட் டெய்லி போட்டாங்கன்னா 100 ரூபா. அவனுக்கு ரொட்டிக்கு மாவு காய்ச்சி 2 கிலோ மாவு வாங்கி ஒரு 3 நாளைக்கு சாப்பிட்றான். அப்படி பைத்தியக்காரன்லாம் பிடிச்சி 20 லட்சம் பேர் சேர்ந்த இந்த மூஞ்சி மோர, அதை நம்ம அண்ணாமலை சொல்லலை, நீங்கள் ஒரு ஆளுன்னு சொல்லி நீங்கள் 20 லட்சம் பேர் சேர்ற 20,000 கூட அண்ணாமலைக்கு சேர மாட்டான். ஆனால் இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஓகே. இப்போ நம்ம ஒரு பவர்ஃபுல் லீடராக அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணோம். தமிழ்நாடு பாஜக வளர்ந்ததில் அண்ணாமலையை வந்து பெரும் பங்கு மறுக்கவே முடியாதுல்ல. இப்போ தனியாக அவரை பவர்ஃபுல்லாக ப்ரொஜெக்ட் பண்ணணும்ல, அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வேணும்ல. இப்போ அந்த கூட்டத்தை காமிச்சா விஜய் விசஸ் அண்ணாமலை நரேட்டிவ் பண்ண அப்படின்னு பண்ணி இந்த பக்கம் ஏடிஎம்கே காரனை பூரா முக்கியமான ஆட்கள் அதுக்குள்ளே கொண்டு வந்து அதிமுக அண்ணாமலை கூட்டணி விஜய்க்கு எதிராக பயங்கரமாக ஃபைட் பண்ணுது அப்படின்னு சொல்லி விஜயா அண்ணாமலையா அப்படின்னு கொண்டு வந்து அண்ணாமலை ப்ரொஜெக்ட் பண்ணி அண்ணாமலைக்காக செலவு பண்ண வேண்டியது, ஃபீட் பண்ண வேண்டியது. அண்ணாமலை எல்லா செலவும் வாங்கி பார்த்துக்குவாங்க. அதான் அமித்ஷா தான் சொல்லி அனுப்பியிருக்காரு. இப்போது எல்லாம் நம்ம திட்டப்பட்டபடி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. உனக்கு எனக்கு பிடிக்கல, அஜிக்கு உனக்கு பிடிக்கல, அவனை தூக்க போகிறதா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பித்து நீ பாட்டு போயிட்டுருக்கு. நிறையா தற்குறிகள் உனையை நம்புகிறவன் பாதி, அவனை நம்புகிறவன் பாதி. அவனா நான் யாரை சொல்கிறேன்னு தெரியுதில்ல, பேரை சொல்லக்கூடாது. அவனை நம்புகிறான் 80%. நீ அதுலேருந்து தற்குறியை கொஞ்சம் உடச்சி நீ ஒரு 20% 30% அடித்து காலி பண்ணி. அதான் சார், தமிழ்நாட்டு மக்கள் வந்து கூட்டணி ஆட்சியே பழகிட்டாங்க. தமிழ்நாடு மக்கள் வந்து தொங்கு சட்டசபையும் பழகிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி செனாரியோ வந்துச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை ஆச்சரியப்படுறது பழக்கப்படுத்தணும். அண்ணாமலைனால ஜெயிச்சிட்டாரு நம்ம எல்லாரும் அப்படி ஒரு தோற்றத்தை அதை தானே கட்டமைச்சு எம்பி எலெக்ஷனில் பிரித்து எதையாவது ஒன்று போட்டு அண்ணாமலை வந்து விஜயோட கூட்டணியா சரிதா போட்டு அண்ணாமலை ஒரு 5 சீட்டு ஜெயிச்சா விஜய் ஒரு 10-15 சீட்டு ஜெயிக்க வச்சு, அதிமுக கும்பலில் ஒரு 5 சீட்டு ஜெயிக்க வச்சோன்னா அந்த 20 சீட்டு அப்படியே பாஜக ஆதரவாக மாற்றிடுவாங்க. அதான் அவங்க பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் பாஜகக்காரன் போட்ட எந்த பிளானுமே தமிழ்நாட்டில் எடுபட்டது. இப்போ புதுசாக ஒருத்தர் தலைவராக கொண்டு வரதுக்கு பிளான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பழைய பைத்தியங்களை பூரா துரத்தி விட்டால் தான் நான் வருவேன் கட்சிக்கின்னு இருக்காரு. அவர்கிட்ட பேச்சுவாத நான் அப்புறம் சொல்கிறேன் யாருன்னு சொல்லி பேர். அவர் க்ளீனாக ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு. அந்த பழைய பைத்தியம் குறிப்பாக யார் ஒரு கூட தான் சார் ஒரு 3 பேர் இருக்கவே கூடாதுங்க. இவங்க 3 பேர் வச்சா கட்சி விளங்காதுன்ட்டாங்க. அதில் ஒரு லேடி 2 ஆம்பளை. எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த 3 பேரையும் கட்சியை விட்டு நீக்கிடுங்க, சுத்தப்படுத்துங்க. ஒருத்தவங்க சென்னை கண்டெஸ்ட் பண்ணுறவங்க, சென்னையில் மட்டும் கண்டெஸ்ட் பண்ணுறவங்க.
இன்னும் 5 பைத்தியத்தை சொல்லியிருக்கா, இல்லை 3 அண்ணாமலை கூட போயிடுச்சு. இன்னைக்கு கூட ஒன்று போயிருக்கு. மீதி ஒரு மகா பைத்தியம் ஒன்று இருக்குது, 2 அரை பைத்தியம் இருக்குது. அதை மட்டும் கழிச்சு விட்டிங்கன்னா பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்லி இப்போ இப்போ என்ன ஆச்சுன்னா, வடிவேல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா முட்டுவாப்புல கம்பி முட்டிட்டா கடைசியில் விஜய் வடிவேல் மூக்கில் தான் போடுறோம். என்னடா தலைவரை என்ன என்னைய முட்டுறேன்னு சொல்லி கம்பியில் முட்டி. இதுதான் பாஜகவோட நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில். டம்முன்னு அடித்து அதிமுக ஒழிக்கிறோம்னு சொல்லி கடைசியில் பார்த்தா அவங்க மூஞ்சி மோரை உடஞ்சி ரத்தம் கொட்டுன்னு கொட்டி, அப்புறம் பார்த்தா இனி நமக்கு வேலைக்கு ஆகாது, இதுக்கு மேலே நம்ம முட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கடைசியில் அண்ணாமலை இறக்கி விட்ருக்காங்க. இப்போ அண்ணாமலை தெளிவான ஆள். அண்ணாமலை எப்படின்னா, நம்ம ஏற்கனவே இது 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசினப்பே சொல்லி 4 வருஷத்துக்கு முன்னாடி எவன் கேடு கேட்டு சுற்றி வந்தாலும் கடைசியில் பாரதிய ஜனதா கட்சி செருப்பால் அடித்து துரத்தி முடிச்சு விட்ருவாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே அது இது எல்லாம் சேர்ந்து முடிச்சு விட்ருவாங்க. இப்போ அண்ணாமலை என்ன பண்ணிட்டாப்புன்னா, அங்கே இருந்த மாமா மாமிகளை பூரா தொடச்சி எரிஞ்சிட்டாப்புல. அதுக்கு அண்ணாமலைக்கு ஒரு பாராட்டு விழா வச்சே ஆகும். பாரதிய ஜனதா கட்சியை அழிச்சிட்டாப்புல. அங்கே கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன், கோலம் போட்டுக்கிட்டு இருந்த மாமி, யாரெல்லாம் அதிகாரத்திலே இருந்துகிட்டு இருந்தாங்களோ அவங்களெல்லாம் போய் கட்சியும் வளர்க்க விடாமல் இருந்தாங்களோ எல்லாரையும் ஆஃபீஸ்க்குள்ளே கால் வைக்கிறதுக்கே பயப்படுற அளவுக்கு பண்ணிவிட்டார். அடிச்சு ஓட விட்டார். உடச்சி அந்த லாபியை உடச்சி டோட்டலாக காலி பண்ணிட்டாப்புல. எதை இந்த பாஜகன்னு ஒன்று, பழைய பாஜகன்னு ஒன்று இருந்துச்சு பாருங்க, அது இல்லாமல் ஆக்கி விட்டு கடைசியாக வடக்கு விநாயகம் வரைக்கும் துரத்தி விட்டார். கேசவ விநாயகம் வரைக்கும் 5 வருஷமாக அந்த ஆள் படுத்துருந்தான் ஒரே கட்டில். அந்த ஆளை முதற்கொண்டு தொடச்சி இது பண்ணி விட்டார், விநாயகர் போட்டு கழுவி விட்டார். அதை முடிச்சு விட்டு தனியாக இருந்துச்சு. அப்போ தமிழ்நாடு பாஜக ஒழிஞ்சு போச்சுன்னு, அதிமுக ஒழிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ என்ன டிஎம்கே வெர்சஸ் தாவேகான் இருக்கிறத அண்ணாமலையை வச்சு உள்குத்துக்கு இவரும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கணும். அதிமுக அழிஞ்சு போச்சு விட்டு நீங்கள் 3 பேரும் இருங்கன்ற மாதிரி கொண்டு தேவைப்பட்டால் நம்ம விஜயோட கூட்டணி சேர்ந்துக்கலாம், இல்லை விஜயத்துக்கு உள்ளே வச்சுருவோம், அவங்கள மீறினா அப்படின்னு பதவி வச்சுருக்கேன். இதுதான் போட்ட பிளான். இப்போ அண்ணாமலை இருந்தாலும் சார், ஒரு தனியாக பாருங்களேன், இப்போ இண்டிவிஜுவலாக இப்போ இன்றைக்கி விஜய் அவர்கள் முதல்வராக இருக்கிறாரு. விஜய் அவர்களுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை கேள்விகள் கேட்கணும், தொடர்ந்து ஃபைட் பண்ணி ஒரு படித்த நபராக இருக்கணும். இளைஞர் இப்போ அதாவது இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து மாற்றம் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. எங்களுக்கு திமுக வேணாம், அதிமுக வேணாம், அந்த 60 வருஷத்தில் இவங்க எதுவுமே பண்ணல, தமிழ்நாடு பீகாரை விட ரொம்ப ஒஸ்ட்டு நிலைமையில் இருக்குது, நம்மளாம் பஞ்சத்தில் இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு மாற்றம் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. மாற்றமாக செலக்ட் பண்ணியிருக்கவங்க கூட பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மாற்றமாக இன்னொருத்தர் வேணும். அப்போ அது படித்த நபராக இருந்தால், கொஞ்சம் ஒரு ஆஃபீஸர் அதிகாரியாக இருந்தவராக இருந்தால், நிர்வாகம்லாம் தெரிஞ்சவராக இருந்தால் இன்னும் டக்குன்னு செலக்ட் பண்ணிடுவாங்கல்ல. அதுக்காக அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது எந்த அளவுக்கு உண்மை நம்புறீங்க? அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, சில பேரை வீட்டில் படுத்துருப்பாங்க. அங்கே இருக்க ஏரியாவில் மதுரையில் இந்த கிரிக்கெட்டு பால்லாம் போச்சுன்னா எடுத்து தர மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே விழுந்துச்சு. ஆமாம், இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் அந்த பஞ்சாயத்து இருக்கும். ரயில்வே குவார்ட்டர்ஸில் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. எல்லாரும் அப்படி இல்லை, சில பேர் கேஷுவலாக பசங்களோட பழகுவாங்க. டே மாப்பிள்ள வாடா, என்னடா நான் 10 எடுத்துறேன்டா, டே ஓட்டை உடச்சிடாங்கடா அப்படின்வாங்க. டே வண்டி கண்ணாடி உடச்சிடான் பார்த்துக்கடா, கண்ணாடி உடஞ்சிரும்டா, பார்த்து விளாடுங்கடா இங்கே வராமல், இப்படி சொல்கிறவங்க இருப்பாங்க. சில பேர் பந்தை எடுத்து வச்சு தரவே மாட்டாங்க. மாமா பந்தை கொடுங்கண்ணா, ஏய் போறியாண்ணா, தொலைச்சி விடுவேன் போடா அப்படின்வாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா பழி வாங்குறதுக்காக இருப்பாங்க. எங்கள் ரயில்வே காலனியில் ஒருத்தர் இருந்தார், கார்டு. அவர் எப்படின்னா ரயில்வே குவார்ட்டர்ஸில் வாசலில் கயிற்று கட்டில் போட்டு தான் படுக்கிறது அவரோட பழக்கம். நான் கிரவுண்டு நடுவில் கிரவுண்டு சுற்றிலும் வீடு இருக்கும். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு நாள் எங்கள் சீனியர் இந்த ஆள் ரொம்ப தொல்லை பண்ணுறான் அப்படின்ட்டு வாசலில் கயிற்று கட்டிலோட படுத்துக்கும்போது ஒரு நாள் 3 மணிக்கு 4 காலையும் பிடிச்சி தூக்கி கொண்டாந்து, ரெட்டை பனைமரம் இருக்கும், அங்கே எவனுமே போக மாட்டாங்க, அங்கே கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டாங்க. நடுவில் கிரவுண்டை சுற்றியில் வீடு ரைட்டா. அங்கேருந்து மெதுவாக அந்த கட்டில் தூக்கி அசையாமல் தூக்கிட்டு சும்மா ஒரு 100 மீட்டரில் தான் இருக்குது அந்த பனைமரம், அங்கே கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 4 மணி 4:30 மணிக்கு ஒன்றுக்கு எந்திரிப்பாங்க, எந்திரிச்சு முடிச்சு பார்த்துருக்காரு, பனைமரம் இப்படி இருக்கும், ஏதோ ஆச்சுன்னு சொல்லி அப்பயே அடித்த மாதிரி ஆகி காய்ச்சல் ஐயோ அப்பா நான் அலறி என்ன பண்ணுறேன்னு பிறண்டு கட்டெலாம் தள்ளி விட்டு ஓடி கடைசியில் கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் மெண்டல் மாதிரி ஆகிட்டார்.
ஏற்கனவே மைண்டில் வந்து ஃபீட் பண்ண இருந்தால் ஒத்த பனை மரம் இருக்குது, ரெட்டை பனை மரம் இருக்குது, இந்த பக்கம் இப்போ நைட்டில் போகக்கூடாது பழகி வச்சுருக்காங்க. நைட்டில் டியூட்டி முடிஞ்சு நடந்து வந்தால் கூட குறுக்கு பாதை வழியாக அதில் வரமாட்டாங்க, சுற்றி அந்த சிங்கிள் ரோடு மாதிரி அதில் தான் வருவாங்க வீட்டுக்கு. நைட்டு 12 மணி 2 மணிக்கு தூங்கிட்டு இருக்கால தூக்கிட்டு போய் ஒத்த பனை மரத்தில் போட்டால் எப்படி இருக்கும்? முடிச்சு பார்த்தானா பனைமரம் 2 பனைமரம் இருக்குது, திரும்பி பார்த்தா கிரவுண்டு. பேய் தூக்கிட்டு வந்து நம்மளை போட்டுருச்சுன்னு நினச்சி பயந்து பேய் அடித்த மாதிரி ஆகி அந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் போட்டு இது பண்ணிட்டாங்க. அப்புறம் 2-3 மாதம் கழிச்சு தான் வந்தார். அதோட அவர் ஆஃப் ஆளே ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டார், எல்லாம் பேய் அடிச்சிச்சுட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் பெரிய பஞ்சாயத்து வச்சு எவன்டா தூக்கி போய் கட்டில் தூக்கி அங்கே போட்டதுன்னு சொல்லி பெரிய பிரச்சனையாக 7.5 போச்சு, அது வேறு விஷயம். அதோட அவர் ஆஃப். இப்போ இந்த மாதிரி தான் வர 2029 எலெக்ஷனோட அண்ணாமலையை தூக்கி ரெட்டப்பனை மரத்தில் கொண்டு கட்டிலோட சொல்ல வந்தீங்களா? என்னோட படத்தோட பழக்க வச்சதோட அண்ணாமலையோட கதை முடிச்சு விட்றேன். அண்ணன் தான் ஏரியாக்கெல்லாம் பாதுகாப்பு, அண்ணனை கேட்டு தான் எல்லாம் நடக்கும்னு சொல்லி அண்ணனை கொண்டு போய் பனைமரத்துக்கல்ல போட்ட மாதிரி போட்டுருவாங்க. ஸோ இப்போ பாஜகவுடைய இலக்கு 2029 தேர்தலில் சில ஒரு 5 சீட்டாவது தமிழ்நாட்டிலேருந்து அண்ணாமலை போட மாட்டாங்க. அண்ணாமலை அப்படியே என்ன பண்ணுவோம் அப்படின்னா கட்டில் மட்டும் அங்கே விட்டுட்டு ஆள் எந்திரிச்சு போயிடுவாப்புல. பாஜகவோட நிலைமை அப்படியே. பாஜகவோட பிளான் வந்து ரெட்டப்பனை மரத்தில் படுத்துருக்க மாதிரி எவனை தலைவராக போகிறான்னா அதோட அவன் ஒளிஞ்சு ரத்தம் கைக்கு சாவான்ற மாதிரி 2026 பாஜக டோட்டலாக தமிழ்நாட்டில், அது இந்தியாவில் ஆட்சியில் இருக்கலாம், வராமல் இருக்கலாம். இல்லை அவங்க 29 தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 5 சீட்டு வேணும், அவ்வளோதான். ஏன்னா கொஞ்சம் இழுபறி இருக்கக்கூடாது, ஒரு 5 or 8 சீட்டு அது வேணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்காக அதுதான் இப்போ ரெட்டப்பனை மரத்தில் பாஜகவை படுக்க விட்ருவாங்க. அண்ணாமலை கட்டில் மட்டும் வச்சுட்டு எந்திரிச்சு போயிடுவாப்புல, கேட்டு கேட்டால் போங்கடான்னு. அண்ணாமலையோட வாழ்வியல் முறை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் சார் வில்லன்களே அலற விடுறாப்புல இல்லை. ஆமாம் சார், டானுக்கெல்லாம் டான் தண்டனகா டான் தான், ராக்கி பாய் மாதிரி சார். ஆமாம், இப்போ யாரோ 10 பேர் அடிச்சு டான் ஆகணும்டா, நான் அடித்த 10 பேருமே டானுங்கிற மாதிரி எல்லாரும் அடிக்கிறாங்க. அதுதான் நீங்கள் காலைல ஒரு ப்ரெஸ் மீட்டு, மதியம் ஒரு ப்ரெஸ் மீட், நைட்டு ஒரு ப்ரெஸ் மீட் போட்ட. இல்லை அமித்ஷாவும் ஜியுமே பயப்படுறாங்கல்ல, யார் எங்கே நம்ம இடத்த பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு. அதனால தான் தூக்கி தனி கட்சியாக போட்டு விட்டாங்க. ஆமாம் சார், அசுர வேகத்தில் வளர்ந்து பிரதமர்ன்ட்டாங்கல்ல எடுத்து 2029 பிரதமர்னாங்கல்ல அண்ணாமலை. அது சொல்லவும் தான் சார் பாவம் அவரை ஓரம் கட்டாங்க. இல்லைனா உண்மையிலே தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் பிரதமரை சந்தோஷப்பட்டுருக்கலாமே நம்மளும். அப்படி ஒரு கொடுப்பன படித்த மனிதர் வாய்ப்பு இல்லாமல் ஆக்கிட்டாங்க சார். சரி சார், இறுதியாக ஒரு கேள்வி. இதுக்கு நடுவில் எடப்பாடியை எல்லாருமே இப்போ சில செய்திகள்லாம் வருது, அன்றைக்கி என்ன நடந்துச்சு, தேர்தலுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எடப்பாடியை நட்டாத்தில் விட்டுட்டு போகிறாங்க. ஏன்னா அது ஆல்ரெடி சண்டையாகி கைகளை போகிறக்கெல்லாம் போனதெல்லாம் அதில் செய்தி. நடு ஆற்றுல தனியாக விட்டுட்டு எல்லாரும் போகிறாங்க. பாதி பேர் அண்ணாமலை சைடு போகிறாங்க, மீதி பேர் எல்லாருமே யார் எங்கே போனாலும் அதிமுக வந்து கடைசி ஒரு எம்எல்ஏ இருக்கிற வரைக்கும் எடப்பாடியார் கையில் தான் இருக்கும். அவர் தான் அந்த கடைசி எம்எல்ஏ. நாங்கள் பாதி பேர் தாவேக்கா போயிட்டாங்க சார். எல்லாம் போனாலும் அவர் மட்டும் இருப்பார், தரமாட்டார் யார்ட்டையும். இந்த வீட்டில் ஒரு குழந்தை அடம் பிடிச்சி பொம்மையை கடைசி வரையும் இறுக்கி பிடிச்சிட்டோம், அந்த மாதிரி அதிமுக எதுவுமே சண்டையை அடிக்கிறலாம் மாற்றிருக்காங்க சார். என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. அமித்ஷா நினச்சா அமித்ஷா வந்து நினச்சாலும் எடப்பாடியார் போய் நான் தான் கூட்டணியில் இருக்கேன்ல, அப்புறம் என்ன பிரச்சனை, நான் தான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்த்துக்கலாம், ஃப்யூச்சரில் என்னன்னு பார்த்துக்கலாம், கூட்டணிலாம் பார்த்துக்கலான்னு ஒரு முடிவு. அதனால் அசைக்க முடியாது, எடப்பாடியாரை கடைசி வரைக்கும் அசைக்க முடியாது. அவருக்கு கட்டிலோட சேர்த்து தான் தூக்கிட்டு போகணும், புரியுதா? தனியாலாம் அவர் தூக்க முடியாது. எடப்பாடி கதை என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா பாதி பேர் தாவேக்கால சேர்ந்துட்டாங்க, மீதி பேர் அண்ணாமலை கட்சிக்கு போகிறாங்க. இருக்கிற 7 பேரோட தான் கட்சி நடத்தணுமா அவர், இல்லை மீண்டும் வரப்போகிறதா அதிமுகங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பேசுவோம் சார். எதுக்கு தொடரும் போடுறீங்க, முற்றுப்புள்ளி வச்சு முடிஞ்சிச்சு, முடிவுரை எழுத சொல்லுங்க. நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தால் அதான் சொல்லுங்க, அதிமுகலாம் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், எடப்பாடியார் தான் கடைசி தலைவர். அதான் சொல்லிட்டீங்க, கடைசி எம்எல்ஏ எடப்பாடி தான் அப்படின்ட்டு. கடைசி விவசாயி மாதிரி ஒன்று படம் வந்துச்சுல, கடைசி விவசாயின்னு, அந்த மாதிரி கடைசி எம்எல்ஏ அதிமுகவில் எடப்பாடியார். மற்றெல்லாம் தாவேக்காக்கு. ஆமாம், பின்ன எல்லாருமே தேர்தலெல்லாம் கடன் ஆயிடுச்சு, நிறைய பேர் கடன் வாங்கி செலவு பண்ணிட்டாங்க, தொடர்ந்து தோல்வி. ஏதாவது வாரியம் கிரியன் வாங்கி சம்பாரிச்சிடலாம், அமைச்சராயிடலாம், எம்எல்ஏ ஆயிடலாம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தாங்க. அதிமுக வஸ்பம் ஆயிடுச்சு. சரி, கம்முன்னு தாவேக்கா பக்கம் போனால் எதாவது டென்ட்டு வாங்கி பொழைச்சிக்கலாம், எல்லாம் தாண்ட ஆரம்பிச்சிட்டாங்க சார். என்ன பண்ண முடியும்? இனிமே சார் அதான் இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோக்களில் பேசுவோம் சார். அண்ணாமலை கட்சி எந்த அளவுக்கு செயல்படுது, கட்சியோட பேர் என்ன வைக்கிறாரு, இப்போ அடுத்துலாம் கொள்கைகள்லாம் அனௌன்ஸ் பண்ண போகிறாருல, பேசுவோம் தொடர்ந்து. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்.